பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வாக்குத்தத்தம் உபாகமம் 28வது அதிகாரம் 4வது வசனம். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆமென். தேவன் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் சகலவற்றிலும் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்திலே சொல்லப்பட்ட வார்த்தைகளை பார்த்தீர்களா? எல்லா காரியம், நம்மளுடைய வீட்டில் உள்ள கற்பத்தின் கனி, நிலத்தின் கனி, நம்முடைய வேலையில், நாம் செய்கிற தொழிலில், ஆடுகளில், மிருக ஜீவங்கள். அப்போல்லாம் ஆடு தான் அவங்களுக்கு ஒரு தொழில். இப்போல்லாம் அப்படி இல்லை. மனிதர்கள் எல்லாருமே எல்லா வேலைகளையும் செய்கிறாங்க. நிறைய வேலைகள் இருக்கிறது. அது எல்லாவற்றிலும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். நமக்குரிய எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். ஆகவே இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் விசுவாசித்து இதை அறிக்கை செய்து ஜெபிங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படிந்து நடக்கிறாங்களோ அவர்களுக்கு இந்த ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் இந்த வசனத்தை சொல்லி ஜெபிங்க. தேவன் நிச்சயமாக உங்களை சகலவற்றிலும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.